இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆசிரியர் பற்றாக்குறை குறித்த பிரச்சினை விரைவில் தீர்வு காணப்படும். கல்வி அமைச்சகம் உத்தரவாதம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஓர் அமர்வு முறை முழுமையாக அமல்படுத்துமேயானால் ஆசிரியர்களின் பணி சுமை உட்பட ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினையை சமாளிக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் உத்தரவாதம் அளித்துள்ளது. பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கல்வி கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு பணித்தன்மை அதிகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இத்தகைய திட்டம் பெரும் பங்காற்றும் என்றார் கல்வி துணை அமைச்சர் வோங் காஹூ. பள்ளியில் ஒரு அமர்வை மட்டுமே அமல்படுத்துவது கல்வி அமைச்சகத்தின் எதிர்பார்ப்பாகும். சம்பந்தப்பட்ட பள்ளிகள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் ஒரு பள்ளி அமர்வு மட்டுமே செயல்படுத்தப்படும். அது முடியாது என்ற பட்சத்தில் 2 அமர்வுகள் தொடங்கும் என்று வோங் காஹூ இன்று கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினையை கையாள்வதற்கு கல்வி சேவை ஆணைய குழு SPPயின் மூலம் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவர் என்பதுடன் ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் இளங்கலை கற்றல் பட்டப்படிப்பு துறையை மேற்கொள்ள அதிக பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட செய்வதே அடுத்த கட்ட முயற்சியாகும் என்றார் அவர். அம்பாங் பண்டான் இண்டானில் உள்ள ஓர் உணவகத்தில் 2 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து கடந்த மே 20ஆம் தேதி பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக அம்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அதே நாளன்று 5 மணியளவில் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் பாதிக்கப்பட்டவரின் குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கும் வேளை அப்பிரஜை இத்தகைய இழிவான செயலை புரிந்திருப்பது தெரியவந்ததாக முகமது ஆசாம் இன்று கூறினார். இதைத் தொடர்ந்து 34 வயதுடைய சம்பந்தப்பட்ட உணவகத்தின் சமையல்காரரான அந்நிய பிரஜை கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 14A பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகிக்கும் நபரை வருகின்ற மே 28ஆம் தேதி வரையில் 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கோலாலம்பூர் சிட்டி மற்றும் ஜொஹூர் டருல் தசீம் JDT ஆகிய 2 அணிகளுக்கும் இடையில் நேற்று நிகழ்ந்த காற்பந்து போட்டியினை தொடர்ந்து செராஸ் ஸ்டேடியமிற்கு வெளியே நடந்த கலவரத்தை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இன்று மதியம் 2 மணியளவில் யூடியூப்பில் இச்சம்பவம் குறித்து 4 நிமிட 42 வினாடிகள் கொண்ட காணொளி ஒன்று தமது தரப்பின் கவனத்திற்கு வந்ததாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீண்டர் சிங் சர்பான் தெரிவித்தார். அந்த காணொளியில் சம்பந்தப்பட்ட அணியின் ரசிகர்கள் கொண்ட குழு ஒன்று ஸ்டேடியமிலிருந்து வெளியேறி பொருட்களை வீசுவதுடன் பட்டாசுகளை கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்ததாக ரவீண்டர் சிங் கூறினார். இக்கலவரத்தில் நபர் ஒருவரின் கார் கண்ணாடி உடைத்திருப்பது குறித்து பாதிக்கப்பட்டவர் போலீஸ் புகார் அளித்திருப்பதாக அவர் அறிவித்தார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 427வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் இறங்கியிருப்பதாக ரவீண்டர் சிங் மேலும் குறிப்பிட்டார். ஜொஹூர் அங்சானா ஜொஹூர் பாரு மாலில் நேற்று இரவு 2024ஆம் ஆண்டுக்கான ஒற்றுமை வார நிகழ்ச்சி தேசிய அளவில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். பெர்பாடுவாண்டாலாம் கலாங்கான் எனும் கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சி ஒற்றுமையின் உணர்வினை தூண்டுவதை பிரதான நோக்கமாக கொண்டிருப்பதுடன் மலேசியாவில் உள்ள பல்வேறு பழக்க வழக்கங்கள் உட்பட கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதை பரப்புவதற்கும் ஒரு முக்கிய அம்சமாக அமைகிறது என்றார் பிரதமர் அன்வார். அது மட்டுமின்றி இந்த ஒற்றுமை வார நிகழ்ச்சி ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மலேசியா மடானியின் வளர்ச்சி குறித்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் ஓர் அடித்தளமாக இருக்கும் என்றார் பிரதமர்.
கற்றல் கற்பித்தல் துறையில் மட்டுமின்றி மாணவர்களுக்கு புகைப்படத் துறைகளிலும் ஒரு சிறந்த எதிர்காலம் இருப்பதை உணர்த்திட மூவ் எனப்படும் மலேசிய மதிப்பு மற்றும் சமத்துவ கழகத்தின் ஏற்பாட்டில் மேக் த கிளிக்ஸ் மீன்ஸ் எனும் புகைப்பட பயிற்சி பட்டறையின் நிறைவு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 12 மணி வரையில் சரிகம்பாங்கான் தமன் எக்வின் பிக்கோலோ கெஃபேவில் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகராக இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவின் சமூக நலப் பிரிவின் இயக்குநரான புவான் ஐவின் மெர்சி ஜெயபாலன் வருகை புரிந்திருந்தார். இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் B40 M40 குழுவை சேர்ந்த மொத்தம் 50 இந்திய மாணவர்களுக்கு 4 நாள் பட்டறையாக இந்த புகைப்பட பயிற்சி திட்டம் வந்தமைந்தது. நாட்டில் சிறுபான்மையினராக இந்தியர்கள் இருந்த போதிலும் சிறந்த தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகுத்திடுவதுவே இந்நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமாகும். இத்திட்டம் புகைப்பட பயிற்சி குறித்த தகவல்களை வழங்குவதற்கு அப்பாற்பட்டு இந்திய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தல், புகைப்படத் துறையில் சிறந்து விளங்கிட வழி செய்தல், சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு பணம் சம்பாதித்தல் ஆகிய நுணுக்கங்களை கற்றுத்தந்ததாக அமைந்தது என்கிறார் மூவ் கழகத்தின் தலைவர் மகேந்திரன் ராமன். மித்ரா மூலமா மூவ் எங்களோட என்ஜிஓ ஒரு ஃபண்ட் கொடுத்து அந்த ஃபண்ட் மூலமா ஒரு 50 பேருக்கு மேக் த கிளிக்ஸ் மீன் சொல்லி போட்டோகிராஃபி ட்ரைனிங் செஞ்சோம். அதோட நற்சான்றிதழ் வழங்கும் நாள் இன்னைக்கு. அதனால மித்ரால வந்தாங்க, அது பிரமுகமாக வந்தாங்க. நம்முடைய 50 மாணவர்கள் இன்னைக்கு அவங்க என்னென்ன படிச்சுக்கிட்டாங்க, எது செஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கான ஒரு பரிசா அவங்களுக்கான உந்துதலை நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேமரா கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இது மூலியமா அவங்க முன்னேறணும், இதெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்கணும், அவங்க வாய்ப்பு கிடைக்கணும். இது இங்கேயே விட்டுறாம இது ரொம்ப பெருசா நம்ம செய்யணுன்றது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இது இப்படியே நின்றுடாம இன்னும் நம்ம வளர்ந்து வர்றதுக்காக அதிகமான முயற்சிகள் எடுக்கணும். இது நான் கொடுத்த ஒரு சின்ன சொல்லுவாங்க ஒரு படிப்பினை தான். இந்த படிப்பினை வச்சு இன்னும் பெருசா வளர்க்கணுன்றது எங்க ஆசை. மூவோட ஆசையா தான், மித்ரோட ஆசையா தான். இந்நிகழ்ச்சி பட்டறையில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நற்சான்றிதழ் வழங்கியதுடன் அவர்களின் அடுத்த கட்ட நகர்விற்கு தட்டி தோள் கொடுக்கும் வகையில் மித்ராவின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் DSLR கேமரா, லென்ஸ், லைட் உட்பட ட்ரைபாட் ஆகியவையும் வழங்கப்பட்டன. இதைக் கொண்டு அவர்கள் சொந்த வணிகத்தை திறக்கவும் பொருளாதார ரீதியாக திடமாக இருக்கவும் முடியும் என்று மகேந்திரன் மேலும் அறிவித்தார். SPR எனப்படும் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கனி சாலே கடந்த மே 9ஆம் தேதி பதவி ஓய்வு பெற்ற பிறகு அவரின் இடத்தை நிரப்புவதற்கு புதிய வேட்பாளரை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது. தேர்தலுக்கான முறையான நடைமுறை பின்பற்றப்பட்டு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலுக்கு மட்டுமே இன்னும் காத்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 4 ஆண்டுகளுக்கு SPRல் தலைவராக பதவி வகித்த அப்துல் கனி கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும் என்ற விதிமுறையினால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் அன்வார் கூறினார். புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து துணைத் தலைவருடன் கலந்தாலோசிக்காமல் தாம் எப்போதும் விதிமுறையை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றார் பிரதமர். தலோக் இன்தான் தாமான் மல்லோர் 2இல் உள்ள ஒரு வீட்டில் பெண்ணின் உள்ளாடைகளை திருடி சென்ற ஓர் ஆடவரை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இன்று காலை 10:55 மணியளவில் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக ஹிலிர்பெரா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ்மத் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் வீட்டின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் உலர வைத்திருந்த தம்முடைய உள்ளாடைகள் காணாதது கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகினார். பிறகு அப்பகுதியில் உள்ள CCTV கேமராவை சோதனையிட்ட போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரின் உள்ளாடைகளை திருடி செல்வது அதில் பதிவாகி இருந்ததை தொடர்ந்து போலீஸ் புகார் அளித்ததாக அஹ்மத் அட்னான் அறிவித்தார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 347 மற்றும் 509 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். முறையான வரிகள் கொண்டிருக்காத 7,10,000 வெள்ளி மதிப்பிலான மைக்ரோ மொபிலிட்டி எனப்படும் மின்சார வாகனங்களை திரங்கானு மலேசிய சுங்கத்துறை பறிமுதல் செய்தனர்.
கடந்த வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் திருங்கானுவில் உள்ள 2 வளாகங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் மொத்தம் 147 மின்சார வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. சம்பந்தப்பட்ட வளாகங்கள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு இயங்கும் மின்சார வாகனங்களை கொண்டிருந்ததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக திருங்கானு மாநில சுங்கத்துறையின் இயக்குநர் முகமது நட்ஸ்ரி அரிஃபின் தெரிவித்தார். இதில் சந்தேகிக்கும் 39 மற்றும் 37 வயதிற்கு உட்பட்ட 2 வளாகங்களின் உரிமையாளர்களை கைது செய்ததாக முகமது நஸ்ரி இன்று கூறினார். பட்டாலிஞ்சையா கொத்தா டமான்சாராவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டினுள் ஒரு பெரியவர் எந்தவொரு அசைவின்றி உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இன்று மாலை 5:01 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் 70 வயது மதிக்கத்தக்க பெரியவர் வீட்டை பூட்டிய நிலையில் உயிரிழந்து இருப்பது தெரியவந்ததாக அஹ்மத் முக்லிஸ் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட பெரியவரின் உடல் வீட்டின் வரவேற்பு அறையில் கண்டறியப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் விளக்கினார். மேல் நடவடிக்கைக்காக அப்பெரியவரின் உடல் போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தகவல் அளித்தார். ஸ்லாங்கூர் புத்ரா புரடானாவில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் அறையில் பெண் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து இன்று மதியம் 2-3 மணி அளவில் தமது தரப்புக்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வீட்டை வந்தடைந்த போது வீடு பூட்டியிருந்ததாகவும் சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடல் கண்டறியப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் கூறினார். மேல் நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட பெண்ணின் உடல் போலீஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். கோலாலம்பூர் ஜாலான் ராஜச்சுலானில் உள்ள அலுவலக கட்டிடத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் வாடிக்கையாளர்களின் சேவை அதிகாரிகளாக பணியாற்றும் 13 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இன்று நள்ளிரவு 1:30 மணி முதல் 2:15 மணி வரையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் 4 வளாக மேலாளர்கள், 37 வாடிக்கையாளர்கள், 33 பணிபுரிபவர்கள் உட்பட 13 வெளிநாட்டு பெண்களிடம் விசாரணை நடத்தப்பட்டன. இதில் மேலும் 26க்கும் 60க்கும் உட்பட்ட மேலாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நூர்டெல்ஹான் யாயா தெரிவித்தார். முறையான ஆவணங்கள் இல்லாத குற்றத்திற்காக அந்த வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக நூர்டெல்ஹான் மேலும் குறிப்பிட்டார். பினாங்கு ஜலான் பாலே புலாவில் உள்ள ஒரு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்த சம்பவம். எந்தவொரு குற்ற செயலுக்கான அறிகுறிகள் இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தீ விபத்தில் வெளியேறிய புகையை சுவாசித்ததால் மட்டுமே பாதிக்கப்பட்ட 3 உயிரிழந்து இருப்பது சவ பரிசோதனையின் அறிக்கையில் தெரியவந்ததாக தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் கமருல் ரிசால் ஜெனால் கூறினார். இச்சம்பவத்தில் 58 வயது நூருல் போவ்ஜிவா, 20 வயது ரபியா ஜஸ்மின் சைடா முகமது உட்பட 33 வயது முகமது இப்ராஹிம் உயிரிழந்து இருப்பதாக அவர் அறிவித்தார். அவர்களின் உடல் பலே புலாவ் தனாபூர் குபோரான் இஸ்லாம் மஸ்ஜித் அட் தக்வாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கமருல் ரிசால் மேலும் விவரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்